ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பொட்டேட்டோ ஸ்மைலி. இன்றைக்கி இதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கையிலேயே நம்ம பிசைஞ்சிடணும். நல்லா உடச்சி விட்டுக்கணும். அதில் அப்படியே கெட்டி கெட்டியமாக இருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா பிசைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் என்ன சேர்க்க போகிறேன்னா பிரெட் கிராம்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். நான் அதை தான் இப்போ சேர்க்கலான்னு இருக்கேன். அடுத்தது நான் கொஞ்சம் மைதா சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அப்புறம் வந்து பெப்பர், அப்புறம் உப்பு, இவ்வளோ தான் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கையில் விடாமல் பிசைஞ்சுக்கணும். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி இருக்கணும். ஒரு 7 ஸ்பூன் வந்து நான் நெய் சேர்க்குறேன். கையில் ஒட்டாது, வேற நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக நெய் சேர்த்துருக்கேன். கையில் பிசையணும் நல்லா. பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு சூப்பராக பிசைஞ்சிட்டோம். இப்போ வந்து 2ஆக எடுத்துக்கலாம். 2 மாவாக பிரித்து நம்ம சப்பாத்தி கட்டையில் திரட்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாவு வந்து மைதா மாவு அப்படி கொஞ்சம் போட்டிருக்கேன். மெதுவாக ஊற்றினா போதும். ரொம்ப கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் வேணாம், ரொம்ப மொத்தமாகவும் வேண்டாம். மீடியம் சைஸில் நம்ம தட்டினா போதும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இடியாப்ப குழா இருக்கும் பாருங்கள், இது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட மூடி இருந்துச்சுன்னா, சின்னதாக அந்த மூடி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி இடியாப்ப குழா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த பாருங்கள், வந்துருச்சு. இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து குழந்தைங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஸ்டார் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி பேனா மூடி இருக்கும் பாருங்கள், பின் சைடு வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி அழகாக 2 ஓட்டை போட்டுக்கலாம். கண்ணு மாதிரி இங்கே பாருங்கள். அது மாதிரி எல்லாத்துலேயும் செஞ்சுக்கலாம். அடுத்தது நம்மள்கிட்ட ஒரு கரண்டி இருந்துச்சுன்னா ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல பாருங்கள். இது மாதிரி எல்லாத்துலேயும் செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பொட்டேட்டோ வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்படி பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரத்துக்கு வச்சா நம்மளுக்கு சூப்பராக செட் ஆகிரும். அப்புறமா நம்ம ஆயிலில் பொரிச்சோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் இப்போ 1 ஹவருக்கு வந்து நான் ஃப்ரீசரில் வச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 1 ஹவர் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம சேர்த்துடலாம். ஒவ்வொன்றா நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம போட்டதுக்கப்புறம் மீடியமில் வச்சிடணும். வேணுங்கிற போது மட்டும் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அப்பப்போ தேவைப்படும் போது எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பொரியணும். நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்தால் போதும். பார்க்கவே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஈஸி தான். அப்படியே லைட்டாக ஒவ்வொன்றா திருப்பி போட்டோம்னா நல்லா வெந்துடும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா
நம்ம மீதி இருக்கிற பொட்டேட்டோலாம் சேர்த்தாச்சு. இது இன்னொரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பொட்டேட்டோ சூப்பராக செஞ்சுருக்கோம் ஸ்மைலி ஃபேஸில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொடுத்து பாருங்கள், சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளோடது ரெடி பண்ணிட்டோம் பொட்டேட்டோ ஸ்மைலி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.